மிதுனராசி நேயர்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல புதன் இருக்கிற காரணம் உங்களுடைய ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுக்கு இந்த மாதத்தில் பொருள் வரவு நன்றாகவே இருக்க போகிறது. அதாவது மாதத்தின் ஆரம்பத்தில் பொருள் வரவுக்குரிய நல்ல மாதமாக இருக்க போகுது. மாதத்தின் பிற்பகுதிகள் சில வீண் செலவுகள் வரும். ஆனால் மாதத்தில் முதல் 15 நாளைக்கு ரொம்ப சிறப்பாகவே போக போகுது. உங்களுக்கு இந்த மாதத்தின் 15, 16ஆம் தேதியில் சந்திராஷ்டமமாக வருது. அந்த நாளை தவிர மீதி எல்லா நாட்களுமே நல்ல நாட்களாக இருக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள், முக்கியமான செய்திகள், தகவல்கள் கேள்விப்படுறது, பாகப்பிரிவினை ஈடுபடுறவங்களுக்கு அது சார்ந்த நல்ல தகவல்கள், அதாவது பாகப்பிரிவினை ஈடுபடுறவங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த பாகப்பிரிவினையை வர்றதுக்கான சூழல் ஏற்படும். சிலருக்கு சகோதரர்களோடு சகோதரிகளோடு பிணக்குகள், குழப்பம் வந்து சரியாகும். தந்தையின் உடல்நிலை நன்றாகவே இருக்கும். ஒரு சில பேருக்கு பொறுத்த வரைக்கும் வாகனங்களால் வீண் செலவுகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு வாகனால் வீண் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு அரசாங்க ஃபைன் கட்டக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஏதாவது டிராஃபிக் சம்மந்தப்பட்ட இதில் உங்களை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மீறி போனீங்கன்னா அது உங்களுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை மிகவும் உயர்ந்த நிலைமை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் எதிர்பார்த்த ஆதாயம், நன்மையை நீங்கள் அடைவீர்கள். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றதும், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல சூரியன் வர்றதும் மிக நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற நிலையில் வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள், ஒரு சில குளறுபடிகளை தவிர உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக மாதமாக இருக்கும். மிக்க நன்றி.